கூட்டணியில உள்ளவங்க வந்து அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத அவர் சொல்லல. நான் எங்க தலைமையில தான் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. அதுக்காக தான் அந்த கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும். நீங்க இந்த மக்கள் விரோத ஆட்சியில தினம் ஒரு கொலை, இது கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கம், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட நிலை. இன்னும் சொல்ல போனா விவசாயிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார்கள். 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க குடும்பத்துக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு, இவர்களுடைய வரி உயர்வாலையும் இன்றைக்கு இவர்கள் உயர்த்தி இருக்கிற கட்டண உயர்வுகளாலேயே மாதம் 6000 7000 ரூபாய் அதிகமாயிருக்கு. அதை பற்றியெல்லாம் மக்கள் யோசித்து இந்த ஆட்சியை புறம் தள்ளுவதற்கான ஒரு மாற்று சக்தியாக எங்கள் கூட்டணியை பார்த்து வருகிறார்கள். அதில் இவர் அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே அப்படின்னு கேட்கறது இது தேவையில்லாத கேள்வியாக நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில கூட்டணி, அதன் தலைமையில ஆட்சி அமைன்னு சொல்லிட்டாரு. அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு திரு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதுல நீங்க இப்படி அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால அமித்ஷா சொல்லியிருக்காரு, நயனா நாகேந்திரன் சொல்றாரு, அவர் சொல்லல, இவர் சொல்லல, யாரு சொல்லலையோ அவங்கள போய் நீங்க கேட்கறத விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக முதல்வராக வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு அதுதான் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் நலனுக்கும் நல்லது. இன்றைக்கு உலக பொருளாதார வளர்ச்சியில இந்தியா இன்றைக்கு 4வது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அது போன்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இதுல அவர் சொல்லல இவர் சொல்லலைங்கிறத நீங்க யாரு சொல்லலையோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும்.